அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நினைந்து அவர் புலம்பல். குறள் எண் 1210. விடாது சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழி மதி. என் மனத்தை விட்டு நீங்காத, என்னை விட்டு பிரிந்த என் காதலரை என் கண்களால் பார்க்க ஒளி தருவதற்காக நிலவே நீ நீங்காமல் நிலைத்து இருப்பாயாக. O moon, please stay forever. I have to see my lover with my eyes, who had left me physically but staying within me mentally. இதற்கு என் துடிப்பா, நிலவே நீ நிலைத்து நிற்க, உடல் பிரிந்து மனத்தில் வாழும் காதலனை காண. நிலவே நீ நிலைத்து நிற்க, உடலால் பிரிந்து மனத்தில் வாழும் காதலனை காண. கவிப்பேரரசு உரை. ஓ வெண்ணிலவே நீ வாழ்க, நான் பிரிவென்னும் இருளால் சூழப்பட்டு இருக்கிறேன். என் நெஞ்சில் இடைவிடாது ஒட்டி கிடந்து பின் விட்டு போனவர் சட்டென்று எதிர்படலாம். அவரை நான் கண்ணால் காண பெரும் வரையில் ஏ உயரத்து ஒற்றை விளக்கே நீ அணைந்து விடாதிரு. நிலவு எப்பங்க வானத்தில் இல்லாம போகும்? அமாவாசை அப்போ. நிலவு எப்பங்க வானத்துல முழுதா தெரியும்? பௌர்ணமி அப்போ. தலைவி தலைவன் தன்னுடன் இல்லாத நாட்களை எல்லாம் அமாவாசை என்று எண்ணுகிறாள். தன் வாழ்வில் ஒளி வீசாத நாட்கள் என்று எண்ணுகிறாள். தலைவன் தன்னுடன் வாழ்ந்த நாட்களை எல்லாம் பௌர்ணமி என்று எண்ணுகிறாள். ஒளி மிகுந்த இரவு என்று கணக்கிடுகிறாள். ஏனென்றால் பகலில் சூரிய வெளிச்சம் இருக்கும், இரவில் வெளிச்சம் இருக்காது, சூரியன் இருக்காது. சூரியனிடமிருந்து ஒளியை இரவலாக பெற்று பூமிக்கு அளித்துக் கொண்டிருக்கும் சந்திரன், நிலவு இருக்கும். அந்த நிலவு மிக அதிக ஒளி கொடுக்கக்கூடிய நாள் என்பது பௌர்ணமி. ஏனென்றால் முழு நிலவு நமக்கு தெரியும். அந்த முழு நிலவும் ஒளி வாங்கி தரும் பொழுது ஒளி அதிகமாக பூமிக்கு கிடைக்கும். அதனால்தான் பௌர்ணமி காலகட்டங்களில் நீங்கள் இருட்டில் நடக்கும் பொழுது விளக்கு இல்லாமல், வெளிச்சம் இல்லாமலும் நடக்க முடியும். ஏனென்றால் நிலவு என்னும் அந்த உயரத்து ஒற்றை விளக்கு இருப்பதனால், முழு விளக்காய் இருப்பதனால், சுடராய் சொலிப்பதினால். அப்படி அந்த ஒளி பௌர்ணமி நிலவு அன்னைக்கு இருக்குது. தலைவி வானத்தை பார்க்கிறா, பௌர்ணமி நிலவு அங்க இருக்கு. பூமியை பார்க்கிறா, தன்னுடன் காதலன் இல்லை, தலைவன் இல்லை. அவன் முதல்ல தன்னை விட்டுவிட மாட்டேன் என்று 1000 சத்தியம் செய்து காதலித்து கடிமணம் புரிந்து கொண்டு திருமணத்திற்கு பிறகு சில மாதங்களிலேயே வெளிநாடு சென்று விடுகிறான். பணம் ஈட்ட, பொருள் ஈட்ட. இவளை சமாதானப்படுத்திவிட்டு சென்று விடுகிறான் தலைவியை. அப்போ தலைவன் பிரிந்து எப்பவாவது வருவான். அப்ப வரும்போது அவனுடைய அழகிய முகத்தை, ஏன்னா இவளுடைய தலைவியுடைய மனத்தை விட்டு அவன் விலகாமல் இருக்கிறான். மனதில் இருக்கும் அவன் நேரிலும் வருவான். வரும்பொழுது அவன் முகத்தை காண வேண்டும். அப்பொழுது எங்கள் வீட்டில் மின்சாரம் இல்லாமல் இருக்கலாம், என் கையில் டார்ச் லைட் என்னும் விளக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிலவே நீ பௌர்ணமி நிலவாகிய நீ முழு ஒளி தரும் பொழுது அந்த நிலவை வைத்து தலைவனுடைய முகத்தை நான் காண்பேன் அல்லவா. அதனால் நீ எல்லா நாளும் பௌர்ணமியாகவே இரு, எப்பொழுதும் இந்த இரவை விட்டு செல்லாதே, அவனை நான் காணும் வரை அப்படின்னு தலைவி சொல்றான். இதுக்கு ஒரு பாட்டு. நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு, வண்ணவிழியின் வாசலில் என் தேவன் தோன்றினான், எண்ணம் என்னும் மேடையில் பொன்மாலை சூடினான், கண்ணி அழகை பாடவா அவன் கவிஞனாயினான், பெண்மையே உன் மென்மை கண்டு கலைஞனாகினான் என்று
ஒரு பாடலில் இசை நன்றாக இருக்கலாம், வரிகள் நன்றாக இருக்கலாம், அந்த படமாக்கப்பட்ட விதம் நன்றாக இருக்கலாம், அந்த ஒளி லைட்டிங் நன்றாக இருக்கலாம், நடனம் நன்றாக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் நன்றாக இருந்த பி. சுசீலா அம்மாவினுடைய குரலில் ஒழிக்கும் இந்த பாடலை பார்க்கும் பொழுது சொர்க்கம் எங்கே என்று தேடும் மனிதனுக்கு கண் முன்னாலே காட்சி அளிக்கிறது. அந்த பாடல் இந்த குரலுக்கு பொருந்தி வருகிறது அல்லவா? ஏன்னா பௌர்ணமி நேரத்தில் நிலவுல தலைவி வாணிஸ்ரீ பாடுவாங்க, தலைவன் பாப்பாரு தலைவி முகத்தை. ஆனா இந்த குரல்ல தலைவி அந்த பௌர்ணமி கேட்கிறார் தலைவன் முகத்தை பார்ப்பதற்காக. விடாது சென்றாரை கண்ணிடால் காண படாதி வாழி மழி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.